வணக்கம், என்னோட பேர் யுகன். இந்த வீடியோவில் நம்ம SilverStone ஸ்டைடர் எசென்ஷியல் சீரிஸ் பவர் சப்ளையோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பார்க்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளை நான் வாங்குறதுக்கு முன்னாடி Corsair VS650 யூஸ் பண்ணிருந்தேன். ஆஃப்டர் 4 years ஆஃப் யூஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஃபெயில்டு. சரி, அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் இருக்க பவர் சப்ளைஸ்லாம் பார்த்தேன். 10,000 15,000க்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பவர் சப்ளை வாங்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இருக்கலே சீப்பான குவாலிட்டியான ஒரு பவர் சப்ளையை நான் சர்ச் பண்ணிருந்தேன். ஆன்லைனில் சர்ச் பண்ணுறப்ப தான் நான் இந்த பவர் சப்ளையை பார்த்தேன். பட் டெலிவரி டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு 3-4 வீக்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி என்னோடய லோக்கல் டீலர்கிட்ட ஒரு காப்பி இருந்துச்சு. சரி, அவர்கிட்ட நான் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணால் 1 டேயில் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பவர் சப்ளையை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்சிங் பார்த்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இன்டர்னல்ஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணலாம். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இந்த பவர் சப்ளை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 80+ அப்படின்னு சொல்லிட்டு இதோட எஃபிஷியன்சி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பிராண்டிங்ஸ் கீழே வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹை எஃபிஷியன்சி வித் 80+ சர்டிஃபிகேஷன், ஓகே. 24/7 கண்டினியூஸ் பவர் அவுட்புட் வித் 40 டிகிரி செல்சியஸ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதாவது நம்ம 24/7 இந்த பவர் சப்ளைலேருந்து ஃபுல்லோட ட்ராப் பண்ணாலும் இதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸை தாண்டாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். அண்டு இந்த ஃபீச்சர் இதில் இருக்கங்காட்டி இது வந்து கொஞ்சம் ரிலையபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். அடுத்து கிளாஸ் லீடிங் சிங்கிள் 12 வோல்ட் ரெயில், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் தான். நம்ம ஒன்றும் அவ்வளோ பவர் வந்து இந்த 12 வோல்ட் ரெயிலேருந்து ட்ரா பண்ண போகிறதில்ல. ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் சர்க்யூட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனை வந்து ஒரு ஃபீச்சராக வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆன்லைன்லேயும் சரி, இந்த பவர் சப்ளை பாக்ஸஸ்லேயும் சரி. இது வந்து ஒரு ஃபீச்சராக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா EU ரெகுலேஷன்ஸ் படி கம்பல்சரி எல்லா பவர் சப்ளைலையும் ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபீச்சர் எனிமோர். அண்ட் சப்போஸ் நீங்கள் 400 வாட்ஸுக்குள்ளே வாங்கினீங்கன்னா இந்த ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 400 வாட்ஸுக்கு கம்மியாக பவர் ட்ராப் பண்ணுற ஒரு அப்ளையன்ஸுக்கு வந்து APFC வந்து தேவையில்லை. ஸோ தென் வந்துட்டு PCI 8 பின் அண்ட் PCI E6 பின் கனெக்டர், ஓகே, இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இதெல்லாம் நம்ம ஏதோ போட்டிருக்காங்க போல். அடுத்து சிங்கிள் ரன்னிங் 120 mm ஃபேன் வித் 18 dBA, சைலண்ட் ரன்னிங் ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. போராடி என்னோடய கேஸ் ஃபேனே வந்துட்டு இதை விட லவுடாக இருக்கும். ஸோ இது சவுண்டு கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. ஓகே, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். சரி, டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட். நான் ஆல்ரெடி ஒரு டைம் இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ரீபேக் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு பதில் நான் உங்களுக்கு இந்த பவர் சப்ளையை டியர் டவுன் பண்ணி உள்ளே இருக்குன்னு காட்டுறேன். நம்மளுக்கு எப்பவும் கிடைக்கிற நார்மலான ஒரு பவர் கார்டு தான். பட் நான் Corsair வச்சுருந்தப்போ இந்த பவர் கார்டு வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக சாலிடாக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் டம் டவுன் வெர்ஷன் மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன். அண்ட் என்னோடய Corsair இண்டஸ்ட்ரியல் லீங் பஸ்மன் ஃபியூஸஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஏதோ நேமே இல்லாத ஒரு சைனீஸ் பிராண்ட் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை கழட்டி பார்த்துட்டேன். அடுத்து தான் நம்மளோட மேஜர் டிசப்பாயின்மெண்ட்டே. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த பவர் சப்ளையில் வந்துட்டு எல்லா கேபிள்ஸுக்குமே வந்து ஸ்லீவிங் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கேபிளில் ஒன்லி 24 பின் பவர் கனெக்டருக்கு மட்டும்தான் ஸ்லீவிங் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம 3500க்கு இந்த பவர் சப்ளை வாங்கியிருக்கோம். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ பவர் சப்ளையை வெளியே எடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பவர் சப்ளையை கையில் எடுத்தோன்னே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த Corsairோட சாலிடான அந்த பில்ட் குவாலிட்டி வந்து இதில் இல்லை. சரி, ஓகே, இது நம்ம பிசிக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ அதில் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், Corsairல வந்து அந்த பவுடர் கோட்டிங்கோட ஃபீலே நல்லா இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் அந்த சாலிடாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இது அந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கல. அண்ட் இந்த பவர் கேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்குது. Corsairல கொஞ்சம் திக்கான கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அது வந்து 650 வாட்ஸ், ஸோ கொஞ்சம் திக்கான கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 500 வாட்ஸ் தான். ஸோ மேபி நம்மளுக்கு அதனால கேபிள்ஸ்லாம் தின்னாக இருக்குது என்னமோ தெரில. ஸ்லீவிங் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டாண்டர்டான பிளாஸ்டிக் ஸ்லீவிங் தான் இந்த 24 வாட்ஸ் பவர் கனெக்டருக்கு. இப்போ இந்த பவர் சப்ளையை வந்து நம்ம டியர் டவுன் பண்ணி உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பை தான் உங்களுக்கு சைட்ஸ்லாம் காட்டுறேன். இங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அடுத்து ஹார்ட்வேர் வெர்ஷன் 2.0 ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. தென் மற்ற எந்த சைட்லேயும் ஒன்றுமே கொடுக்கல.
ஓகே, இப்போ அஃபிஷியலாக நம்மளோட வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸர் லுக் எடுக்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளையோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டை ப்ரொடெக்ஷன்லேருந்து வரலாம். இந்த இன்புட் ப்ரொடெக்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவர் சப்ளையில் வந்துட்டு க்ரியேட் ஆகிற நாய்ஸ் வந்துட்டு இந்த பவர் சர்க்யூட்லேயே எஸ்கேப் ஆகி நம்மளோட மற்ற அப்ளையன்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்புட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சப்ளைலேருந்து வெளியே வர நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது சப்ரஸ் பண்ணிடும். நாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. ஸோ ஸ்விட்சிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்த ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸும் இந்த பவர் சப்ளைக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த இன்புட் ஃபில்டரிங் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சப்ளையில் இன்புட் ஃபில்டரிங்லாம் ரொம்ப அடிக்குவேட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் நான் பார்த்தேன், எல்லாமே வந்து கரெக்டான ரேட்டட் கெப்பாசிட்டர்ஸ் தான். அடுத்து வந்துட்டு நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு போகலாம். நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வந்து எந்த ஒரு ஹீட் சிங்க்குமே இல்லாமல் காற்றுல ஆடிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே. அதோட டேட்டா ஷீட்டையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம ட்ரா பண்ணுற பவருக்கு அவ்வளோவா ஹீட் ஜென்ரேட் ஆகலை. ஸோ வந்து இட்ஸ் ஃபைன். அடுத்து ஒரு காமன் மோட் ஷோக். தென் வந்துட்டு நம்மளோட பல்கிங் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு 3rd டயரான கெப்பாசிட்டர், ஃபஸ்ட்டு டயர் கிடையாது. 3rd டயர்னால் குவாலிட்டி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கேப் எக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் சிங்கில் என்ன டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கான டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்துட்டு இதுவும் 3rd டயர் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு பிராண்டே கொடுக்கல. நான் டேட்டா ஷீட் செக் பண்ணி பார்த்தப்ப இது ஒரு 3rd டயர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். அடுத்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த மார்க்கிங்குமே இல்லை. அண்ட் இதை வந்து நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கழட்டி பிரித்து பார்த்தா தான் நம்மளுக்கு இது எந்தளவுக்கு குவாலிட்டின்னு தெரியும். அதை நான் வந்து பண்ண விரும்பலை. அடுத்து கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம், நம்மளோட ஸ்விட்சிங் டயோட்ஸு, இதுக்கு வந்து ஷார்ட் கீ டயோட்ஸ் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து டியூவல் டேப் ஷார்ட் கீ டயோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டியூவல் டேப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு 4 ஷார்ட் கீ டயோட்ஸ் இருக்குது. 4மே வந்து டியூவல் டேப் ஷார்ட் கீ டயோட்ஸ் தான். அடுத்து பார்த்தா இங்கே கொஞ்சம் பெருசான ஒரு இண்டக்டர் இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு இண்டக்டர். தென் வந்துட்டு நம்மளோட செகண்டரி ஸ்டேஜ் ஃபில்ட்ரிங்கில் பார்த்தோம்னா அதுவும் எல்லாமே ஒரு 3rd டயர் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறீங்க ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஐசிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐசின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு 2 ஐசி இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷனுக்கு. இங்கே இருக்க ஐசி தான் ஆக்டிவ் பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஐசியும் பார்த்திங்கன்னா இட்ஸ் 3rd டயர் பிராண்டு தான். ஸோ இதில் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லா ஐசியும் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு ஃபெயிலியர் ரேட்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். அடுத்து நம்மளோட வோல்டேஜ் மானிட்டரிங் அண்ட் ஃபீட்பேக்குக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நோட் பண்ணேன். நம்மளோட போர்டில் பார்த்திங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வந்துட்டு ஒரு 14 பின் ஐசிக்கான ஃபுட் பிரிண்ட் இருக்குது. பட் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 8 பின் ஐசி. ஸோ ஹார்ட்வேர் வெர்ஷன் 1ல் இவங்க பெரிய ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிராண்டை சேஞ்ச் பண்ணி இந்த சின்ன ஐசி இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால் இது குவாலிட்டி ரிடக்ஷனாக இல்லை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. மேபி ஃபாரினுக்கு போகிற வேரியன்ட்ஸ், ஐ மீன் மற்ற கண்ட்ரீஸுக்கு போகிற வேரியண்ட்டுக்கெலாம் வந்துட்டு அந்த ஐசி யூஸ் பண்ணிவிட்டு சில ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரீஸுக்கு, இந்த லோ குவாலிட்டி ப்ராடக்ட் அனுப்புகிற கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு இந்த ஐசி கூட இவங்க யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த பவர் சப்ளையோட இன்டர்னல்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு 3 இயர்ஸுக்கு 24/7 ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக இந்த பவர் சப்ளை வந்து தாங்கும் ஃபுல் லோடில். பட் 5 இயர்ஸுங்கிறது எனக்கு இது தாங்குமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யுகன் சைனிங் ஆஃப்.